போர்டிக்சன் தாமான் பூங்கா கிர்தாஸ் ஓம் ஸ்ரீ மதுரை வீரன் நாகேஸ்வரி ஆலய 54ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கடும் மழை என்றும் பாராமல் பக்தர்கள் புடைசூழ கரகம் பாலித்தல் பூஜை மிக கோலாகலமாக நடைபெற்றது. ஆலய தலைவர் ரவிச்சந்திரன் முன்னிலையில் தலைமை குருக்கள் அர்ச்சக குல பூஷணம் சிவஸ்ரீ கமலக்கண்ணன் சிவாச்சாரியார் தலைமையில் பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. அன்றிரவு தமிழ் பாரம்பரிய நாதஸ்வரம், பறை மற்றும் உருமி மேளதாளங்களின் இசை கச்சேரிகளுடன் விழா களை கட்டியது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி விசேஷ பூஜைகளுடன் 108 சங்க அபிஷேகத்தை தொடர்ந்து பக்தர்கள் பால்குடம் ஏந்தி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தீபாராதனை, பிரசாதம் மற்றும் அன்னதானமும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனிடையே நாளை ஆனி மாத தீர்த்த திருவிழா ரத ஊர்வலம் கடலுக்கு செல்லும் விழாவாக நடைபெறும் என ஆலய தலைவர் கூறினார். அன்றைய தினம் பிற்பகல் 2 மணியளவில் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் ஸ்ரீ நாகேஸ்வரி அம்பாளின் திருவுருவ தெய்வ சிலை இங்குள்ள போர்டிக்சன் 4வது மைல் கடலில் படகில் ஏற்றியவாறு 3 முறை ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும் என அவர் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து ரதம் எங்கிருந்து ஊர்வலமாக ஆலயம் வந்தடையும் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.